அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்களே, ஒரு நாள் எப்ப தொடங்குது அப்படின்னு உங்கள யாராவது கேட்டா, சாதாரணமா என்ன சொல்லுவீங்க? நைட் 12 மணிக்கே அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஆனா இஸ்லாமிய அடிப்படையில கேட்டா, உடனே மக்ரிப், அதாவது அந்த அந்தி சாயம் மாலை நேரத்துல தான் ஒரு புதிய நாள் பிறக்குது அப்படிங்கிற ஒரு பதில் பரவலாக வரும். ஆமா ஆமா, பல நூற்றாண்டுகளா சமூகத்துல இருந்து வர்ற ஒரு நம்பிக்கை அது. ஆனா அது உண்மையா? எப்பவுமே புதிய தகவல்களை தேடி அறியும் ஆர்வமிக்க நேரான உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழமான அலசல் தான் இது. நிச்சயமா. இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஒரு ஆவணத்தை கையில் எடுத்திருக்கோம். ஆமா, ஹிஜ்ரி கமிட்டி வெளியிட்டுள்ள ஒரு நாளின் தொடக்கம் ஃபஜ்ர் தான், மக்ரிப் அல்ல அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு தான் அது. இந்த ஆவணம் பல காலமா நாம நம்பிட்டு வர்ற அந்த மக்ரிப் கோட்பாட்ட குர்ஆன் அப்புறம் சுன்னா ஆதாரங்களை முன் வச்சு கேள்விக்குள்ளாக்குது. எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாம அவங்க முன்வைக்கிற வாதங்களை நாம நடுநிலையா பகுப்பாய்வு செய்ய போறோம். அதுதான் நம்மளோட நோக்கம். கண்டிப்பா. இந்த தகவல்களை நம்மோடு இணைந்து அலச நம்ம நிபுணரும் இணைந்திருக்கார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. வழமையா நம்ம பல விஷயங்களை அது காலங்காலமா சொல்லப்பட்டு வருது அப்படிங்கிறதுக்காகவே எந்த கேள்வியும் இல்லாம பின்பற்றிட்டு இருப்போம். உண்மைதான். நாமுமே அப்படித்தான் பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதற்கான ஆணிவேர் என்ன, மூல ஆதாரங்கள் உண்மையில என்ன சொல்லுது அப்படின்னு தேடி போறதுதான் ஒரு ஆரோக்கியமான தேடல். அந்த வகையில இந்த ஆவணம் வெறுமனே ஒரு கருத்தை மட்டும் சொல்லாம குர்ஆன் வசனங்கள் மற்றும் நபி வழியை அடிப்படையா வச்சு மிக நேர்த்தியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குது. அதாவது ஒரு நாளின் தொடக்கம் அதிகாலை எனப்படும் ஃபஜ்ர் நேரம்தான் அப்படிங்கறத அவங்க எப்படி தர்க்க ரீதியா நிறுவுறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். கண்டிப்பா பார்க்க போறோம். நேர்களே, இப்ப நீங்க சாதாரணமா சிந்திச்சு பாருங்களேன். ஒரு முழுமையான நாள் அப்படிங்கிறது பகல், இரவு என 2 பகுதிகளை கொண்டது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா, இதுல எது முதல்ல வருது அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியிலிருந்து தான் இந்த கட்டுரை தன்னோட வாதத்தை தொடங்குது. அவங்க அல் குர்ஆனின் 36வது அத்தியாயம் 40வது வசனத்தை இதுக்கு மிக முக்கிய ஆதாரமா காட்டுறாங்க. ஆமா, அந்த வசனத்துல இரவு பகலை முந்தாது அப்படின்னு மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறத ஆவணம் சுட்டி காட்டுது. அதாவது ஒரு நாளோட காலக்கணக்குல இரவானது பகலை முந்தி செல்ல முடியாது அப்படின்னா பகல் தான் முதல்ல வரணும் அப்படிங்கிற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. முந்தாது அப்படிங்கிற சொல் ஒரு வரிசையை குறிக்குது. இது மட்டும் இல்லாம அல் குர்ஆனோட 7வது அத்தியாயம் 54வது வசனத்தையும் ஆவணம் இணைச்சு பார்க்குது. அதுல என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இருக்கிற பகலை இரவு கொண்டு அல்லாஹ் மூடுகிறான் அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தோட கருத்து. இதை நாம மொழி ரீதியா அணுகும்போது, நீங்க ஒரு பொருளை மூடணும்னா மூடுவதற்கு முன்பாகவே அங்க அந்த பொருள் இருக்கணும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆகவே பகல் அப்படிங்கிற ஒண்ணு முதல்ல இருந்தாதான் இரவு அதை மூட முடியும் அப்படின்னு ஆவணம் ரொம்ப லாஜிக்கா வாதிடுது. இத நான் படிக்கும்போதே எனக்கும் அதுதான் தோணுச்சு. இப்ப நேர்களே, நாம அன்றாடம் பயன்படுத்துற ஒரு போர்வை எடுத்துக்குவோம். நீங்க போர்த்திக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க அங்க இருக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த போர்வை உங்களை மூடும். ரொம்ப எளிமையான உதாரணம். இதே போல 91வது அத்தியாயம் 1லிருந்து 4 வரை உள்ள வசனங்கள், 39வது அத்தியாயம் 5வது வசனம், அப்புறம் 3வது அத்தியாயம் 27வது வசனம், இதையெல்லாம் இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது. இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூடுகிறது, சுற்றுகிறது அல்லது பகலில் இரவை புகுத்துகிறான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, இவை எல்லாமே ஏற்கனவே முதலாவதா இருக்கிற பகலின் மீது இரண்டாவதா வர்ற இரவு செய்யற செயல்களாகவே விவரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஆவணம் மிக தெளிவா சுட்டி காட்டுது. உண்மைதான். அவங்க வெறும் மொழி அமைப்போட மட்டும் நின்னுடல, இத மனிதர்களோட அன்றாட வாழ்வியலோடும் இயற்கையோட தத்துவத்தோடும் இணைக்கிறாங்க. குர்ஆனோட 6வது அத்தியாயம் 96வது வசனம் அப்புறம் 17வது அத்தியாயம் 12வது வசனங்களை ஆவணம் குறிப்பிடுது. இந்த வசனங்கள் எல்லாம் எதை உணர்த்துது? வெளிச்சம் தரக்கூடிய பகல் உழைப்பதற்காகவும் அல்லாவின் அருட்கொடைகளை தேடுவதற்காகவும் அமைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் இரவு ஓய்வுக்காகவும் அமைதிக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது இயற்கையோட நியதி. நேர்களே, உங்களுடைய அன்றாட வழக்கத்தை நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க. ஒரு புதிய சுழற்சியை, ஒரு புதிய நாளை நாம எப்படி தொடங்குவோம்? தூங்கி எழுந்து முதலாவதா நமது ஓய்வை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு செல்வோமா? இயற்கையா அப்படி நடப்பதில்ல. கண்டிப்பா இல்ல. நாம அதிகாலையில எழுகிறோம், நம்முடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி உழைக்கிறோம், பகல் முடியுது, இருள் சூழத் தொடங்கியவுடன் நாம ஓய்வெடுக்கச் செல்கிறோம். அப்படியானால் இயற்கையின் சுழற்சியின்படி பார்த்தா முதல்ல நாம உழைக்கிறோம், பிறகுதான் ஓய்வெடுக்கிறோம்.
சரியா சொன்னீங்க. இது அடிப்படையா வச்சு பார்க்கும்போது நாளின் தொடக்கம் அப்படிங்கிறது உழைப்பிற்கான பகல்ல, அதாவது ஃபஜ்ர்ல ஆரம்பிக்கிறது தான் தர்க்க ரீதியா சரியா படுது, ஓய்விற்கான இரவில் அல்ல அப்படிங்கறத இந்த கட்டுரை மிக எளிமையா விளக்குது. அந்த தத்துவார்த்தமான வாதம் மிகவும் வலுவானது. ஆனா இந்த ஆவணம் அதைவிட ஒருபடி மேல போய் நாம தினமும் கடமையா செய்யற வழிபாட்டு முறைகள்ல இந்த நாளோட கணக்கீடு எப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத பலமான சான்றுகளோட எடுத்துரைக்குது. ஓ, அந்த தொழுகைகளோட வரிசையை சொல்றீங்களா? ஆமா, குறிப்பா நமது அன்றாட கட்டாய கடமையான 5 ஃபரான தொழுகைகளின் வரிசைய ஆவணம் ஒரு கணித நிரூபணமாகவே முன்வைக்குது. ஆம், ஆமா. இந்த ஆவணத்தை படிக்கும்போது என்ன ரொம்பவே சிந்திக்க வச்ச பகுதி இதுதான். தினமும் நாம செய்யற வழக்கமான தொழுகைகள்ல கூட இவ்ளோ பெரிய ஒரு கணக்கீடு இருக்கா அப்படின்னு வியக்க தோணுச்சு. எனக்கும் அதே ஆச்சரியம் தான் இருந்துச்சு. அல் குர்ஆனோட 2வது அத்தியாயம் 238வது வசனத்தை ஆவணம் சுட்டிக்காட்டுது. அந்த வசனம் தொழுகைகளையும் நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு கூறுது. சரி, இந்த நடுத்தொழுகை அப்படிங்கிறது எது? புகாரி 4533வது ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடுத்தொழுகை என்பது அஸ்ரு தொழுகை அப்படின்னு மிக தெளிவா கூறியிருக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. இப்ப இந்த நடுத்தொழுகை அப்படிங்கிற மையப்புள்ளிய வச்சு ஆவணம் ஒரு அருமையான கணக்கீட்டை முன்வைக்குது. ஒரு நாளுக்குரிய 5 தொழுகைகள்ல அஸ்ரு தொழுகை சரியா நடுவுல வரணும் அப்படின்னு நபிகளார் சொல்லிட்டாங்க. அப்படியானால் அந்த தொழுகைகளோட வரிசை எப்படி அமைஞ்சா அஸ்ரு சரியா நடுவுல வரும்? நீங்க அதை நேயர்களுக்கு சற்று விளக்க முடியுமா? நிச்சயமா. நேயர்களே, இதை நம்ம ஒன்னா சேர்ந்து கணக்கிட்டு பார்ப்போம். மொத்தம் 5 தொழுகைகள். அஸ்ரு தொழுகை சரியா நடுவுல, அதாவது 3வது இடத்துல வரணும். சரி. அப்படியானால் அசுருக்கு முன்னால 2 தொழுகைகள் இருக்கணும், அசுருக்கு பின்னால 2 தொழுகைகள் இருக்கணும். இப்போ காலங்காலமா நம்ம நம்பிட்டு இருக்கிற மக்ரிப்பில் தான் நாள் தொடங்கும் அப்படிங்கிற வாதத்தை வச்சு வரிசைப்படுத்தி பார்ப்போம். ஓகே. நாள் மக்ரிபில் தொடங்குது அப்படின்னா, முதலாவது மக்ரிப், 2வது இஷா, 3வது ஃபஜ்ரு, 4வது லுஹர், 5வது அசர். இந்த வரிசையில பார்த்தா அசுர் தொழுகை கடைசியாக போயிடுதே தவிர நடுல வரலையே. ஆமா, அதுதான் அவனத்தோட வாதமும். ஆனா ஃபஜ்ர்ல தான் ஒரு நாள் தொடங்கும் அப்படிங்கிற இந்த கட்டுரையின் வாதத்தை வச்சு அதே கணக்கிட்டு செஞ்சு பாருங்க. சரி, கணக்கிடுவோம். ஃபஜ்ரு தான் நாளின் ஆரம்பம் அப்படின்னா, முதலாவது ஃபஜ்ரு, 2வது லுஹர், 3வது அசர், 4வது மக்ரிப், 5வது இஷா. இப்போ பாருங்க, அசுர் தொழுகை மிக சரியா நடுவுல, அதாவது 3வது இடத்துல அமருது. எக்ஸாக்ட்லி. முன்னாள் ஃபஜ்ரு லுஹர் என 2 தொழுகைகள், பின்னால் மக்ரிப் இஷா என 2 தொழுகைகள். இது மிக துல்லியமான ஒரு கணக்கீடு. அசுரு நடுத்தொழுகையா அமையணும்னா நாளின் தொடக்கம் ஃபஜ்ரு தொழுகையாத்தான் இருந்தாகணும் அப்படிங்கறத ஆவணம் ஆணித்தரமா நிறுவுது. ஆமா, இந்த கணித தர்க்கத்தோட அவங்க இன்னொரு முக்கியமான ஹதீஸையும் இணைக்கிறாங்க. இரவு நேர தொழுகையான வித்ர் தொழுகையை பற்றிய இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட அறிவிப்பு அது. அந்த புகாரி ஹதீஸ சொல்றீங்களா? ஆமா, புகாரி 998வது ஹதீஸின்படி இரவின் கடைசி தொழுகையாக வித்ரே ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. ஓ, இரவின் கடைசி தொழுகை. ஆவணத்தோட வாதம் என்னன்னா, வித்ரு அப்படிங்கிறது இரவோட கடைசி தொழுகை அப்படின்னா, இரவோடு ஒரு நாளின் சுழற்சி முடிவடையுது அப்படின்னு பொருள். இரவு முடிஞ்ச உடனே அடுத்த நாளின் அதிகாலை நேரம் தொடங்குது. ஒருவேளை மக்ரிப்ல ஒரு நாள் தொடங்குவதாக இருந்தா, இரவுங்கிறது நாளோட தொடக்கமாகிடுமே. ஆமா, தொடக்கத்துல வர ஒரு தொழுகைய எப்படி நாளின் இறுதி தொழுகையா கருத முடியும் அப்படின்னு அவனும் ரொம்ப தர்க்க ரீதியான ஒரு கேள்வியை எழுப்புது. சரியா சொன்னீங்க. அது சிந்திக்க வேண்டிய ஒரு கோணம்தான். சரி, இந்த தர்க்கமோ கணிதமோ ஒரு புறம் இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்நாள்ல நடைமுறையில ஒரு நாளை எப்படி கணக்கிட்டாங்க? அதற்கான சான்றுகள் ஏதாவது இந்த ஆவணத்துல இருக்கா? நிறையவே இருக்கு. ஆவணம் நபி வழியான சுன்னா ஆதாரங்களை மிக விரிவாக பேசுது. குறிப்பா ரமஜான் மாதத்துல பள்ளியில தங்கியிருக்கும் இத்திகாஃப் வணக்கத்தை எடுத்துக்கும். சரி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கும் புகாரி 2033வது ஹதீஸ் ஆவணம் குறிப்பிடுது. ரமதானோட கடைசி 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியிலே இத்திகாஃப் இருப்பாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை. அந்த ஹதீஸ் மிக தெளிவா கூறுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபு, அதாவது ஃபஜ்ர் தொழுதுவிட்டே அந்த இத்திகாஃப் கூடாரத்துக்குள் நுழைவார்கள் அப்படின்னு. இந்த இடத்துல தான் ஆவணம் ஒரு முக்கியமான தர்க்கத்தை வைக்குது இல்லையா? அதாவது ஒருவேளை ஒரு நாள் அப்படிங்கிறது மக்ரிபில தொடங்குவதாக இருந்திருந்தா, ரமலானோட கடைசி 10 நாட்களோட முதல் நாள் மக்ரிப் நேரத்திலேயே தொடங்கியிருக்கணும். ஆமா.
அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு பகுதியும் தவற விடாம இருக்க மக்ரிப் நேரத்திலேயே தங்களது இஃப்திகாஃப தொடங்க இருக்கணுமே. ஆனா அவங்க மக்ரிப்ல தொடங்காம ஃபஜ்ர் நேரத்துல தான் ஒரு புதிய நாளை கணக்குல எடுத்துக்கிட்டு தங்களோட இஃப்திகாஃப தொடங்கியிருக்காங்க அப்படிங்கறத ஆவணம் செயல்முறை ஆதாரமா காட்டுது. மிகச்சரி. இதே அளவுகோல ஹஜ்ஜு பெருநாளான அரஃபா நாளுக்கும் ஆவணம் பொருத்தி பார்க்குது. ஹஜ் என்பதே அரஃபா நாள் தான் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிஞ்ச ஒண்ணுதான். கண்டிப்பா. அபுதாவூத் 1951வது ஹதீஸ ஆவணம் சுட்டிக்காட்டுது. முஸ்தலிஃபா எனப்படும் ஜம்மு நாளின் ஃபஜ்ருக்கு முள் ஒருவர் வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை சற்று ஆழமா கவனிச்சு பாருங்க. அரஃபா மைதானத்துல நிக்கிறது தான் ஹஜ்ஜோட மிக முக்கியமான கடமை. முந்தைய நாளான அரஃபா நாள் மக்ரிப் நேரத்தோடு முடிவடைந்து புதிய நாள் பிறப்பதாக இருந்தா, மக்ரிபுக்கு பிறகு ஒருவர் வந்தா அவர் முந்தைய அரஃபா நாளை தவறவிட்டவராகிறாரே. ஆமா, அவர் அடுத்த நாளுக்குள் நுழைந்து விட்டார்னு தானே அர்த்தம் வரும். ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? அடுத்த நாள் அதிகாலை ஃபஜ்ரு நேரம் வருவதற்கு முன்பாக அவர் வந்து சேர்ந்தாலும் கூட அவர் அந்த ஹஜ்ஜை, அதாவது அந்த அரஃபா நாளை அடைந்து கொள்கிறார்னு சொல்லுது. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, முந்தைய நாள் அப்படிங்கிறது ஃபஜ்ர் வரையிலும் நீடிக்குது. ஃபஜ்ர்ல தான் உண்மையில புதிய நாள் பிறக்குது அப்படிங்கிறது ஆவணம் வலுவாக சுட்டிக்காட்டுது. இதைவிட இன்னும் ஒரு நுட்பமான வாழ்வியல் நடைமுறையை அவங்க விட்டு வைக்கல. எந்த ஹதீஸ சொல்றீங்க? புகாரி 4942வது ஹதீஸ்ல மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவதை குறிக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்நாளின் இறுதியில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓ ஆமா. பொதுவா இது போன்ற இல்லற உறவுகள் இரவு நேரங்கள்ல தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக இரவு நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளின் இறுதி பகுதி அப்படின்னு வர்ணிக்கிறாங்கன்னா, அந்த நாளோட ஆரம்ப பகுதி பகலாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஆவணம் தர்க்க ரீதியா இணைக்குது. அவங்க ஒவ்வொரு சிறு குறிப்பையும் எவ்வளவு கவனமா ஆராய்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. நேயர்களே, இதுவரை நாம பார்த்தது எல்லாமே வியக்கத்தக்க தகவல்கள் தான். ஆனா இந்த ஆவணத்துல என்ன மிகவும் கவர்ந்த, நான் பலமுறை படிச்சு பார்த்த ஒரு பகுதி இருக்கு. அது ஆது சமுதாயத்தின் அழிவு குறித்த குர்ஆன் வசனத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு கணித பகுப்பாய்வு. ஓ, அந்த 7 இரவுகள் 8 பகல்கள் கணக்கு. ஆமா, இதை நீங்களே விளக்குங்களேன். ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு வாதம். நிச்சயமா, இந்த ஆவணத்தோட தர்க்க ரீதியான கட்டமைப்புல இது ஒரு உச்சக்கட்டம் என்றே சொல்லலாம். அல்குரானோட 69வது அத்தியாயம் 7வது வசனம் இறைவனை நிராகரித்த ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்த சம்பவத்தை விவரிக்குது. சரி. அந்த வசனத்துல அவர்கள் மீது 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக காற்று வீசியது அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். இங்கே ஆவணம் வந்து தொடர்ச்சியாக அப்படிங்கிற வார்த்தைய மிக நுட்பமா எடுத்துக்குது. எந்த இடைவெளியும் இல்லாம காற்று வீசியது அப்படிங்கறதான் இதோட பொருள். சரி நேயர்களே, இத நாம ஒரு கேலண்டர் போல கற்பனை செஞ்சுக்குவோம். நாம 2 தத்துவங்களையும் இங்கே பொருத்தி பார்க்க போறோம். முதல்ல, பலரும் நம்புறது போல ஒரு நாள் அப்படிங்கிறது மக்ரிபில், அதாவது இரவில் தொடங்குது அப்படின்னு ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம். கணக்கீட்ட தொடங்குவோம் வாருங்க. மக்ரிப்ல நாள் தொடங்குது அப்படின்னா முதல்ல வரப்போவது 1வது இரவு. அந்த இரவு முடிஞ்ச உடனே 1வது பகல் வரும். இது ஒரு முழுமையான நாள். நான் இத அப்படியே எண்ணிக்கொண்டே வர்றேன். 1வது இரவு முடிஞ்சு 1வது பகல் வருது. ஆமா. 2வது இரவு முடிஞ்சு 2வது பகல், 3வது இரவு 3வது பகல். இப்படியே தொடர்ந்து சென்றால் 7வது இரவு முடிஞ்சு 7வது பகல் வருது. இங்கே சற்று நிறுத்துவோம். இப்ப 7 இரவுகள் முடிஞ்சிடுச்சு, 7 பகல்களும் முடிஞ்சிடுச்சு. ஆனா குர்ஆன் வசனம் 8 பகல்கள் அப்படின்னு சொல்லுதே, அந்த 8வது பகல நாம எப்படி அடைவது? மக்ரிபில் நாள் தொடங்கும் கணக்குப்படி பார்த்தா 7வது பகல் முடிஞ்ச உடனே சூரியன் மறையும். சூரியன் மலைஞ்சா உடனடியாக 8வது இரவு தொடங்கிடுமே. கரெக்ட். அந்த 8வது இரவு முழுவதையும் கடந்து சென்றால் தானே நம்மால 8வது பகலையே அடைய முடியும். ஒரு 8வது இரவை நீங்க கடந்துதான் ஆகணும். அப்படியானால் அந்த காற்று வீசிய கணக்குல நடுவுல ஒரு இரவு விடுபட்டு போகுதா? அல்லது அந்த 8வது இரவு முழுவதும் காற்று வீசாம நின்னு அடுத்த நாள் காலை 8வது பகல்ல மீண்டும் வீசியிருக்கணும். ஆனா குர்ஆன் தொடர்ச்சியாக வீசியது அப்படின்னு சொல்லுதே. ஆமா, தொடர்ச்சியாகன்னு தெளிவா இருக்கு. எனவே மக்ரிபில் நாள் தொடங்கும் கணக்கீட்ட இங்க வச்சா குர்ஆனோட கணிதம் முரண்படுது அப்படிங்கறத ஆவணம் சுட்டிக்காட்டுது. இது உண்மையாகவே ஒரு பெரிய திறப்பு தான். அப்படியானால் நாளோட தொடங்கம் ஃபஜ்ரு, அதாவது பகல்ல தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஆவணத்தோட இத பொருத்தி பாப்போமா? தாராளமா. ஃபஜ்ர்ல இருந்து, அதாவது பகல்ல இருந்து கணக்கு தொடங்குவோம். ஆரம்பம் பகல். எனவே
1வது பகல், அதைத் தொடர்ந்து 1வது இரவு. இது ஒரு நாள். மீண்டும் எண்ணுவோம். 1வது பகல், அதைத் தொடர்ந்து 1வது இரவு. 2வது பகல், அதைத் தொடர்ந்து 2வது இரவு. இப்படியே தொடர்ந்து சென்றால் 7வது பகல், அதைத் தொடர்ந்து 7வது இரவு முடியுது. இப்ப நம்மிடம் 7 பகல்களும் 7 இரவுகளும் முழுமையா இருக்கு. 7வது இரவு முடிந்த அடுத்த வினாடி என்ன நடக்கும்? ஃபஜ்ர் நேரம், அதாவது 8வது பகல் உடனடியா தொடங்கிடும். வாவ், மிக துல்லியம். 8வது பகல் தொடங்கி முடியுது, காற்று நின்னுடுது. இங்கே கணக்கு பாருங்க நேயர்களே. 8 பகல்கள் மற்றும் 7 இரவுகள். எவ்வித இடைவெளியும் இல்லை. எந்த ஒரு இரவோ பகலோ நடுவுல விடுபடவும் இல்லை. தொடர்ச்சியாக எந்த முரண்பாடும் இல்லாம குர்ஆன் சொல்லும் கணிதம் இங்கே கச்சிதமா பொருந்தி போகுது. ஆமா, ஒரு நாளோட கணக்க ஃபஜ்ர்ல இருந்து தொடங்குனா மட்டும்தான் இந்த கணிதம் சாத்தியமாகுது அப்படிங்கறத ஆவணம் ரொம்ப தர்க்கரீதியா முன்வைக்குது. இந்த கணக்கீட்டை அவங்க விளக்கியுள்ள விதம் உண்மையிலேயே வியக்க வைக்குது. குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டுள்ள எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு கணக்கும் சாதாரணமானதல்ல அப்படிங்கறத இந்த ஆவணம் நிரூபிக்க முயற்சிக்குது. இதோட சேர்த்து ரமதான்ல வர லைலத்துல் கதிர் இரவு பற்றிய குறிப்பும் இந்த கட்டுரையில இருக்கு இல்லையா? ஆமா, குர்ஆனின் 97வது அத்தியாயமான கத்ரு அத்தியாயத்தின் 1லிருந்து 5 வரையிலான வசனங்களை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. ஆயிரக்கணக்கான மாதங்களை விட சிறந்த அந்த மகத்துவமிக்க இரவு எப்போ முடிவடையுது அப்படின்னு அல்லாஹ் கூறும்போது அது விடியற்காலை ஃபஜ்ர் உதயமாகும் வரை இருக்கும் அப்படின்னு கூறுகிறான். மஹ்ரிப் தான் நாளின் தொடக்கம் அப்படின்னா அந்த புனித இரவு அடுத்த நாள் மஹ்ரிப் வரையிலும் அல்லவா இருந்திருக்கணும்? ஆனா குர்ஆன் ஃபஜ்ர் உதயமாகும் வரை அப்படின்னு கூறி அந்த இரவோட எல்லையையும் ஒரு புதிய நாளோட தொடக்க எல்லையையும் ஃபஜ்ர் தான் தீர்மானிக்குது அப்படிங்கறத உணர்த்துறாங்க. மிகவும் தெளிவான தர்க்கம். நேயர்களே, இன்னைக்கு நாம இந்த ஆவணத்திலிருந்து அலசிய ஆதாரங்கள் எல்லாமே ஒரு புதிய சிந்தனையே நமக்கு வழங்குது. கண்டிப்பா. அல் குர்ஆனின் வசனங்கள் காட்டும் தர்க்கம், ஐவேளை தொழுகைகளோட வரிசையில உள்ள கணக்கீடு, நபிகளாரின் இஃப்திகாஃப் மற்றும் ஹஜ் குறித்த நேரடியான நடைமுறைகள், அப்புறம் இறுதியா ஆதி சமுதாயம் அளிக்கப்பட்ட சம்பவத்துல உள்ள ஆச்சரியப்படுத்தும் கணித பொருத்தம் என அனைத்தையும் நாம விரிவாக பார்த்தோம். இந்த மூல ஆதாரங்கள் அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு நாளின் தொடங்கும் ஃபஜ்ர் தான் மஹ்ரிப் அல்ல அப்படிங்கிற தங்களோட வாதத்தை ஆவணத்தை எழுதியவங்க மிக தெளிவாகவும் வலுவாகவும் முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மால உணர முடியுது. உண்மைதான். இது வெறும் ஒரு சிறிய கட்டுரை தொகுப்புல உள்ள சாராம்சம்தான். இதை தாண்டி இன்னும் பல கூடுதல் ஆதாரங்கள், விரிவான விளக்கங்கள் மற்றும் பாரம்பரியமா வைக்கப்படும் விமர்சனங்களுக்கான பதில்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான ஆய்வு புத்தகத்தை ஹிஜ்ரி கமிட்டி விரைவில் வெளியிட உள்ளதா இந்த ஆவணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆர்வமுள்ள நேயர்கள் அதை வாசிக்கும்போது இன்னும் பல புதிய கோணங்களை நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். ஆமா, இது போன்ற ஆய்வுகளை தேடி படிப்பதும் மூல ஆதாரங்களை நோக்கி பயணிப்பதும் அறிவார்ந்த சமூகத்தோட பண்பு. நாம பின்பற்ற விஷயங்களோட ஆணிவேர ஆராய்வது சுவாரஸ்யமானது மட்டுமில்ல, அவசியமானதும் கூட. அதே வேளையில இந்த கட்டுரையின் முடிவிலேயே ஒரு மிக முக்கியமான நினைவூட்டல் இருக்கு. குர்ஆனோட 3வது அத்தியாயம் 103வது வசனத்தை சுட்டிக்காட்டி அல்லாவின் கயிற்றை அனைவரும் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையா இருக்க வலியுறுத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம். இது போன்ற ஆய்வுகளும் விவாதங்களும் நமது அறிவை விசாலமாக்க வேண்டுமே தவிர நமக்குள் பிளவுகளை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கறத நாமும் நினைவில் கொள்ளணும். மிகச்சரியான வார்த்தைகள்.